என் பேர் முகமது குலவெரிமான். முகமது ஒவ்வொரு பாகத்திலையும் அந்த சரியா பிரிப்பாராம். கிலோலாம் சரியா வருமா பிரிச்சாருன்னு சொன்னா. ஓ போன அருகம்பை எங்க? ஓ போன ஓ நான் தான் போனது. அம்மா எனக்கு தலைப்பத்தி மீன் தெரியுமே. மானூல் இதுல எடுப்பாங்களா அது மாதிரி? ஓ எத்தனை வருஷம் அனுபவம் அவங்களுக்கு? 10 வருஷம் மீன் வெற்று. இது என்ன पूरा लैंग्वेज मालूम है, मेरे लैंग्वेज बोल के आपको हिंदी मालूम है? हिंदी आई नो भाई बात में किधर है भाई? है ना मीन वेटे. ओके और பேர் என்ன? ஃபயாஸ் நானா? ஓகே ஒரு துண்டுக்கு மட்டும். மீன்ல நல்ல விலை கூட மீன் அது தலைப்பத்து மீன், சுறா மீன். இப்போ நான் பார்த்த மீனில் எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. சுறா ஒரு வகையான சுறாவை சேர்ந்த மீனாம். இந்த பால் சுறாவை பார்க்க நல்லா டேஸ்ட் அந்த மீன். ஃபுல் ஹேப்பனிங்காக இருக்குது இந்த மீன் மார்க்கெட். ஃபன்னாக இருக்குது இதில் தெரியறதுக்கு. சப்ஸ்கிரைபரோட மீன் வெட்டுறதுல எக்ஸ்பர்ட் முப்பதாயிரம் போகுது. 17,000 இருந்தது 30,000. ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. இந்த சேனலில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் வந்துட்டு அருகம்பி, பொத்துவில் அருகம்பி வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி. அதில் ஒரு இடம் மிஸ் ஆகினது, அதுவுமே எனக்கு கவர் பண்ண கிடைக்கல. இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்து அக்கரப்பத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பார்க்கக்கூடிய பிளேஸஸ் வந்து கவர் பண்ணினோம். அதே போல் வந்து பொத்துவில் பீச்சை கவர் பண்ணினோம். அதாவது மெயினாக ட்ரோன் ஷாட்ஸ் தான். அந்த லைட் ஹவுஸ் இருக்குது அழகான, அதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் இருக்கிறேன் வந்துட்டு அக்கரப்பத்து பீச்சில். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு பள்ளிவாசல் வந்து இருக்குது. அதில் போய் ஃப்ரெஷ் ஆகி நான் ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இந்த சுப ப்ரே பண்ணிவிட்டு இப்போ இந்த பீச்சுக்கு முன்னே தான் வந்து நிற்கிறேன். சாஹிப் பிரதர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. நான் இப்போ ஒரு பயணம் ஒன்று போகிறேங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கரப்பத்துலேருந்து கல்முனை பீச்சுக்கு போக போகிறேன். என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா கல்முனை பீச்சில் வந்துட்டு கரவாலை இழுப்பாங்களாம் இன்றைக்கி. அதே போல் வந்துட்டு அந்த மீன் மார்க்கெட்டுக்கும் போகணும். ரெண்டும் வந்துட்டு கல்முனையில் கொஞ்சம் ஸ்பெஷல் மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஓகே, இப்போ அந்த இடத்துக்கு போய்ட்டு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி முறையில் வந்துட்டு கரவாலை இழுப்பாங்க ஒவ்வொரு சிஸ்டத்தில். அப்போ எனக்குமே விஷயம் ஆசை வந்துட்டு போய்ட்டு பார்க்கணும்னு போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியோ இப்போ நான் இருக்கிற வந்துட்டு இந்த அக்கரப்பத்து பீச்சுக்கு முன்னுக்கு ஹிமாசாமி ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்த உடனே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அந்த இது என்னோட வெஹிக்கல். ஓகே, இப்போ நான் சாஹிப் பிரதர் தான் வந்துட்டு அப்படியே பிக் பண்ண வந்தோம். என்ன இப்போ தூக்கமா நல்லா இன்னைக்கு மீனோட பாத்துக்கிறோம். எலும்படா வாங்கி சமைக்க எலும்படா சமைப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் போயிட்டு இருக்கிற பிளேஸ் வந்துட்டு விப்ரானந்தர் அடியால் பிறந்த காரைத்தீவுன்னு சொல்ற பிளேஸில் தான் போயிட்டு இருக்கிறேன். இங்கேயும் நல்லாவே மீன் மார்க்கெட்லாம் இருக்குது. சாயந்தரம் அதுக்கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் போனோன்னா வந்து அந்த பீச்சுக்கு போயிடும். இதிலிருந்து மாளிகா வீதியா மாளிகா வீதி. ஓகே, இதுல இருந்து எவ்வளவு தூரம் நான் போகணும்? ஒரு 500 மீட்டர் போனா சித்தியா மார்க்கெட்ல அங்க மூட்டு ரோட். ஓகே, அப்ப ஸ்ட்ரைட்டா போறது. நீங்க வந்து அங்க போட தேவையில்ல. இல்ல ஸ்ட்ரைட்டா பீச்சுக்கு அந்த சாயந்தரம் வருது. ஹாஸ்பிடல் பக்கத்து ரோட்ல அப்படி அந்த கேட் வே தானே. அதனால நீட்டுக்கு போய் விட்டா சித்தியா மாளிகை காடு மீன் மார்க்கெட்ல வந்து. இப்போ நான் மாளிகை காடுன்னு செல்கிற அந்த இடத்துல தான் இருக்கிறேன் மீன் மார்க்கெட்டில். இங்கேருந்து அப்படி ஒரு 100-200 மீட்டர் மார்க்கெட்டில் போனால் காரைத்தீவு மீன் மார்க்கெட் அதுதான். அதே போல் இந்த சைடுக்கு போனால் சாய்ந்தமருது மீன் மார்க்கெட், அதுக்கு அங்கே கல்முனை மீன் மார்க்கெட் வரிசையில் வருதான். அப்படி சொல்கிறாங்க. எல்லாமே கிட்ட இருக்குது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நாங்கள் அப்படியே அந்த மீன் மார்க்கெட் உள்ள தான் என்டர் ஆகிறோம். எப்படி வாகனம் கிடையாது, நிறைய வாகனம் நுழைஞ்சிருக்குது. ஓ திருகோணமலை வேறங்கிறது. திருகோணமலை அடுத்து புத்தளத்துல இருந்து இங்கே மீன் எடுத்துக்கிடுவாங்க. திருகோணமலை புத்தளத்தில் இருந்தாலும். இப்போ நான் வந்திருக்கிற பிளேஸ் வந்துட்டு மாளிகை காடு மீன் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். பாப்போம், இந்த இடத்துல நிறைய கரவாலை இருக்கிறாங்க. அந்த பிளேஸில் க்ரௌடாக போகிறேன் காய்ஸ், வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இது வந்து போட்டில் வர மீன்களை வந்துட்டு சேஃபாக எடுக்கிறாங்களாம்.
போய் இது பார்ப்போம் அந்த பிளேஸில் எப்படி இருக்குன்னு. பா வேற லெவல் கைஸ். காய்ச்சி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் வந்துட்டு வெட்டி எடுத்து வந்துருக்கிறாங்க பீஸாக கடல்லேருந்து வரக்கொள்ளே. அதை வெயிட் கூட்டினதால அது குறைக்கிற சிஸ்டம் தெரியா, எதுவும் கேட்டு பார்ப்போம். இருக்கமா இது வெட்டி எடுத்து வாரியா கடல்ல இருந்து? ஏ அப்படி அப்போ எத்தனை நாள் போய் நிற்பாங்க? 40 நாள். அதோட வெட்டி கிளீன் பண்ணி ஐஸ்ல வைப்பாங்க. தலைப்பத்து மீனா? கிலோ 2000 போகுது. கிலோ 2000. இது என்ன மீன்? கிலோவா? இங்கே ஏலம் போடுறதுமா? ஓகே, இது வந்துட்டு தலைப்பாத்து மீன். செம்ம டேஸ்ட். இது நான் பிரதர்டெல்லாம் வந்துட்டு ஃபேவரட் மீன். மீன் இது பண்ண தான் நான் தின்னுவேன். ரொம்ப ஆக்குவான் வேற லெவலில். வேற லெவலில் இது. அந்த இடத்துல நிறைய மீன் வச்சுக்கிறாங்க. இது தலைப்பாத்து மீன் தானே? இது தலைப்பாத்து மீனா? இது நல்ல பெரிய கிலோ அது 1700 போகுது. மலையா மீன் இது? மலையா இங்கே பாருங்க, திருக்க மீன். கொம்பு திருக்கன்னு சொல்லுவாங்க. ஓ, நாங்கள் ரிங்கோல இந்த கொம்பை பாருங்க. 1000 கிலோவில். 1000 கிலோவில். இதில் அந்த உள்ளுக்கு இருக்கிறத வெட்டிக்காங்க. இதெல்லாம் அந்த மருந்து கெடுப்பாங்க, தலையை வெட்டி எடுத்துருவாங்க. அந்த இது அடுத்த வாலும் வந்து திருக்க வாலும் பவர்ஃபுல் தானே. ஓ, அடிக்கிறது உங்களை போல ஆக்கல உள்காயம் கேள்விப்படுறீங்க. நன்றி தான் முடியலாம் காண்றோம். கைஸ், மார்க்கெட்னால இதுதான் இலங்கையில் 2வது பெரிய மார்க்கெட்டும். தலைப்பாத்து மீன் இருக்கு. இந்த வாரதான தலைப்பாத்து மீன் பாருங்க, வெட்டி ஐஸில் போட்டு கொண்டு வருவாங்க. பெரிய போட்ஸில் வந்து அங்கேருந்து சின்ன போட்டுக்கு மாற்றினே கொண்டு வருவாங்க. அந்த அள்ளி போட்டுன்னு சொல்லுவாங்களாம். அதில் வந்துட்டு தான் அந்த இடத்துல நிப்பாட்டி இந்த போட்டுக்கு மாற்றுவாங்க. என்னதுன்னா ஏலம் போய்க்குது. ஓ, மெயினாக ஏலம் போயிட்டு அந்த மீனை வந்துட்டு பெருமாள் ஏலத்தில் போட்டு அது கூட அமௌண்ட் சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு இருப்பாங்க. யாழ்ப்பாணத்தில் ஸ்பெஷலாக வந்துட்டு கத்துவாங்க, சத்தம் போடுவோம். இங்கே இருக்கிற எல்லாமே பெரிய பெரிய மீன். ஃபுல் க்ரௌடாக இருக்குது. அந்த போட்ஸில் வர வர வேற எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மீன் இருக்க வேறையா வெட்டி க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பெரிய பெரிய மீன். இது வந்து சின்ன திருக்க உண்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஏலம் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த எங்கள் குருநாகர் மீன் சந்தையில் நான் போன வந்துட்டு ஃபுல் வைப். அந்த மாறி 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 நிக்கியல் அந்த இடத்துல கத்துவாங்க. இங்கே இருக்கிற பெரிய மீன்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தான் எடுப்பாங்க.
இவ்வளோ மீன் வந்து 93,500 இந்த இடத்துல பார்த்துருக்கீங்கன்னா இந்த இருக்கிற மீன் அவ்வளோத்துக்கு வந்து 93,500 ஏலத்தில் போட்டுக்கிறான் எல்லா மீனுக்கும். திருக்க மீன் இப்போ ஏலம் போய்த்துட்டு இருக்கு. ஒரு துண்டாலும் ஃபுல்லாக ஒரு மீன். ஓகே, ஃபுல்லாக வந்துட்டு 17. இப்போ 20,000 போய்கிட்டு இருக்குது இது ஏலத்தில். ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. 21,000 போகுது இப்போ அந்த திருக்க மீன். 22 ஆகுது இப்போ. 23, 25 இப்போ 27,000 போகுது இப்போ. 27,500 வந்திருக்க மீனுக்கு. பா செம சிஸ்டம், இது நல்லா இருக்கு. காய்ஸ் 30,000 போகுது. 17,000 இருந்தது, இப்போ 30,000. 30,500 இந்த திருக்க மீனுக்கு. 31, 31,500. காய்ஸ் 33,500 என்னமோ போதும் இந்த திருக்க மீன் ஏலத்தில் போயிட்டு. மருந்து கொடுக்குற இதா பூ எடுத்து காய வச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ண தெப்பாங்களே, இதெல்லாம் வந்துட்டு அந்த மருந்து கெடுக்கிற மீன் தலையாம இது திருக்க மீன். இதில் இருக்கிற பூவை எடுத்து தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணி தைக்கிறதுக்குரிய அந்த என்னமோ செய்வாங்க தான். அவங்களுக்கு அனுப்பிச்சு தெரிஞ்ச இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கமெண்டில் போடுங்க. சப்ஸ்கிரைபர் அவங்கள மீன் வெட்டுறதுல எக்ஸ்பர்ட் மீன். இது என்ன மீன்? தலப்பத்து மீனா இது? இல்லையா, வலையா? இது வலையா? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீன், அது மட்டும் தாதா கேட்குற தலப்பத்து மீன். அது கல்முனைக்கு வந்து என்ன போய்ஸ் தானே? ஓ, கல்முனைக்கு வந்து இருந்துச்சுன்னா இவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மீன் வெட்டுறதுல எக்ஸ்பர்ட் நாள் இருந்ததுன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அதில் இவரும் ஒரு ஆள் தனது மீன் மஸ்கத் மாதிரி தான் வெட்டுவேன். மஸ்கத் தெரியுது உங்களுக்கு? நான் வெட்டி குமிச்சு வச்சிருக்கேன். பாருங்க, அந்த மஸ்கத் மாதிரி நல்லா வருதுன்னு பாருங்க மீன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்காங்க திருக்க மீனை வந்துட்டு. பலையா இதா பலையாவும் கிளவால். அது அது என்ன மீன்? அது அன்னரிக்கிற நிசாங்கனி. நிசாங்கனி திருக்க. இது கிளவால். அது மண்ணம்பாறை. மண்ணம்பாறை. சரிவா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பெரிய பெரிய மீன், இங்கே பெரிய மீனை வச்சே வெட்டிட்டு இருக்காங்க. வித்தியாசமான ஒரு வைப்பாக இருக்குது பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே மீன் பார்க்குறேன் இந்த ஏரியாவில். பா ஓகே, நான் அப்படியே வந்துட்டு இப்போ ட்ரோன் ஷாட்ஸில் அந்த பிளேஸை பார்த்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணுவோம்.
நிறுத்தி வச்சுருக்காங்க மீனெல்லாம் ஃபுல்லாகவே மீன்கள் தான் வச்சிருக்கிறான் சந்தையில். கருவாடு இதில் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வைத்துறான். எங்கே தெரியா தூர இடங்கள்ல நோண்டி தெரியா. செம்ம க்ரௌட் இந்த கடைண்டா. இது கொண்டாந்து இறக்குறாங்க. ஓகே, இது அவ்வளோ வந்துட்டு கீரி மீன் வாங்குறதுக்கு தான் போலியில் நிற்கிறாங்களாம். பெட்டிக்குளோ சைட்லேருந்து வந்திருக்கு இந்த அவ்வளோ மீன். காய்ஸ் இது என்ன மீன்? இது என்ன மீன்? இல்லை மானு மானுலுவ சுறாவோட தானே என்ன இப்போ பெரட்டி பார்க்கணுமா? பெரட்டி காட்டுவீங்களா? திருப்பி காட்டிடுமா? ஒரு வகை தான். ஓ, நான் நினைச்ச சுறா. இது வந்துட்டு அந்த சுறால ஒரு வகை, அந்த பால் சுறா மாதிரி மாவு சுறா வேறு. இது டேஸ்ட் அடிக்குமே. இது கடிக்கிற இல்லையா? அட்டாக் பண்ணுற இல்லையா? இல்லை. நான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் காணேன் நீ ஓகே. திருக்கை மீன் எடுத்து போகிறாங்க வெட்டி. பாரம் கூட தானே அதில் வெட்டி எடுத்து போகிறாங்க. சரி, நான் வாரம் போச்சுண்ணா. ஃபுல் ஹேப்பனிங்காக இருக்குது இந்த மீன் மார்க்கெட். செம்ம ஃபன்னாக இருக்குது இதில் தெரியறதுக்கு. வாவ், மீன் சைஸை பாருங்க. இது என்ன மீன்? கிலவாலா? கிலவால்னு சொல்கிற மீன் ஒன்று. இங்கால கனவா இது வேற லெவல் சந்தை. எவ்வளோ ஜாதி மீன்கள் இருக்குது பாருங்க, பெரிய பெரிய மீன்கள். அப்பயும் கஜன் போல் நான் சொன்னார் ப்ரோ, அங்கால தான் ப்ரோ பீச் ஃபேமஸ், மீன் ஃபேமஸ், மார்க்கெட்டெல்லாம் அப்படின்ட்டு. இப்போ நான் பார்த்த மீனில் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். சுறா ஒரு வகையான சுறாவை சேர்ந்த மீனாம். இந்த பால் சுறாவை பார்க்க நல்லா டேஸ்டாக இந்த மீன். ஓ, முன்ஷி ஃப்ளாக்ஸ். ஓ, போன அருகம்பை எங்க? ஓ, போன ஓ, நான் தான் போனது. லான்ஸ் வந்துருக்கு. ஓ, அப்படியா? பாரு. ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்கிறார் சேனலில். காரில் இருந்து பேரசூட்டில் பறந்ததுலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தம்பி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளோட செலிபிரிட்டி ரீச் ஆகிருக்கு. பீச்சில் எடுத்துட்டேன். ஓ, நல்லா இருக்கு இந்த இடம். வேற என்ன மீன் வர? மீன்ல நல்ல விலை கூட மீன். தலப்பத்து மீன், சுறா மீன், அருக்குலா. சுறான்னு அந்த பால் சுறாவா? பால் சுறா. மானுலுவ. ஓகே. சுறாவை பார்க்க டேஸ்டா மேடம்? அந்த விறகுல சொல்லி போட்டு ஒப்பரசம் பண்ணி போட்டு சொல்லுவாங்க. அந்த இந்த கட்டு வெட்ட தேவையில்ல, அப்படியே செமிக்க போகும் சொல்லு. அதோட அந்த தங்கு சொந்த இதுல தங்கு சொந்த அந்த தைக்கிற நூல், அந்த கலட்ட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது அந்த ஒரு பக்கத்து அந்த சைட்ல இருக்க சிறகு உண்டு. ஒரு சிறகு ஒரு பகுதி ஒரு துண்டுக்கு எப்படியும் ஒரு 3000 ஒரு துண்டு. ஒரு துண்டுக்கு மட்டும்? ஒரு துண்டுக்கு மட்டும். இப்போ இந்த மீன் விலை எவ்வளோ வரும்? இது மீன் விலை பேசுமா? இப்போ அந்த அங்கால இருக்க மீனுக்கு இந்த ஒரு சின்ன மீன் எடுத்துறேன்னு சொன்னாலே இப்படி ஒரு 6000 ரூபா. 6000 ரூபா வரும். 6000 ரூபா ஒரு ஹோஸ்ட் வரும். ஓ, ஒரு சிறிய கணக்கு. அந்த சிறையை கொஞ்சம் காட்டுறீங்களா? அந்த மாமா வந்துட்டு நல்ல ஒரு விளக்கம் மட்டும் தந்தாரு பாருங்க. எங்க சப்ஸ்கிரைபர் இதுல அதுல உண்டு.
ஆஹா ஆஹா அதை மாமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்க. இது சுறாமி, இது பால் சுறான்னு சொல்லி நீங்க கேட்டது. இது பால் சுறா இது அந்த மானூல் ஒன்று. மானுல இதுல எடுப்பாங்களா அது மாதிரி? அதுலயே எடுப்பாங்க இதே மாதிரி. இந்த அரிக்கு நாங்கள் சின்ன இது என்னடா இது ஆப்ரேட் பண்ணாங்க. ஓ எங்களை தைக்கிறதுக்கு எடுக்கிற அந்த அந்த கல் அது இப்போ கல்ட்ட தேவைன்னு சொல்லுவாங்க நூல் அதான் இது அந்த செமிபாடு அடையிற நூல். செமிபாடு அடையிற நூல். இதெல்லாம் இந்த இதெல்லாம் பெரிய இந்த இது பத்திய மீன் உண்டு. பத்திய மீன். கரஞ்சி இல்லாத இது இல்லாத மீன். ஆஹா ஒரு நல்ல இந்த நல்ல கூட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுல நிறைய வகையான மீன்கள் இருக்குது. ஆஹா பாறை மீன், பாறை மீன், விழா மீன் சொல்லி குவாலிட்டி ஐட்டங்கள் இருக்கு. வேற என்ன மீன் இருக்கு இது மாதிரி நல்ல இப்படி மருத்துவ குணங்கள் இருக்குது அது மெடிக்கலுக்கு யூஸ் பண்ண? அதுக்கு அந்த இது தூண்டில் மீன்ஸ் இல்லை. விலா மீன், அடுத்து சொண்டன் மீன், அந்த பாறை மீன், அதுல என்ன ஒன்று இருக்குது இந்த கொடுவா மீன். அதெல்லாம் மருத்துவத்துக்கு எடுக்கிறது எடுப்பாங்க. சரி மாமா, ஜெசாக்கல்லா ஹைர், நீங்க நல்ல எக்ஸ்பிளனேஷன் தந்தீங்க எங்களுக்கு. வாரம் பேஜ் 500 அடி. அது பயப்படல, அது இந்த கொஞ்சம் அப்படி அப்ப சாப்பிட்டு நான் இது ஃப்ளை பண்ண போனேன். அப்ப அதுல ஏத்தி சுத்தினதோட அந்த வொமிட் வர மாதிரி ஆயிட்டு சத்தம் போட்டு கத்தின தானே. அதால இல்ல சேஃப்டி ஒரேன்னா அந்த பெல்ட் போடுவாங்க 3 பெல்ட் அந்த அதுல நடிக்கிற பிரச்சனை இல்லைங்க. அது கடலை பார்த்து தான் பறப்பாங்க. அதுக்கு இங்க ஆப்போசிட்ல இருக்கிறது எங்க ஏரியா, அவங்களோட ஏரியா. அந்த அருகம்பி பீச் இருக்கிற ஏரியா சொல்றீங்களா? இப்ப இங்க இருக்கிற நீங்க இந்த ஊர் தானே? ரைட் ரைட் ரைட். உங்களோட பேர் என்ன? பயாஸ் தானா? ஓகே, வரேன் நான் போயிட்டு. மாமாவோட பேர் என்ன? அப்படியா? நல்ல மீன் வெட்டி காட்ட மாட்டீங்களா? காய்ஸ், இந்த மாமா சீரியஸா வேற லெவல். நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாரு, நல்லா ஹெல்ப் பண்ணாரு. ஃபிஷ் கட்டிங் என்ன? மீன் வெட்டி. ஓகே, மாமா கிட்ட வாங்க, வந்து மீன்கள் தெரிஞ்சு வெட்டிட்டு போங்க. நல்ல ஒரு நாலேஜ் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறாரு. மீனை நம்ம முழுசா வாங்கின மனுஷனா ஊட்ட வந்து போய் வெட்டணும். அப்படியே நாட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபிஷ் கட்டிங்னு வேறையா? குழந்தை தந்தானே வெட்டி கொடுப்பீங்க? வெட்டி தருவாரு மாமா. தெரியும் கையில இருக்க கூட செல்வேன் இந்த மீனை வெட்டேலான்னு சொல்லுவேன். அப்படி வெட்டேலாம் காரணம் என்ன? நாங்க கடை பார்த்ததுல பேர்ட் ஆயிருக்கும். அப்படி ஃப்ரெஷ் இல்லாம இருந்தா இல்லாம இருக்கும், ஃப்ரெஷ் ஆயிருக்கும். அதே மாதிரி நாங்க போய் போட்டு இந்த மருமானங்கள் வந்தோட நாங்க போய் ஃப்ரெஷ் எடுத்து வந்து கொடுத்து வெட்டுவீங்க. ஒரு மீனோட தேவை இருந்துச்சுன்னா அவரை கூட்டி போய் நல்ல மீனை பார்த்து எடுத்துக்காந்து வெட்டி மாமா வந்துட்டு பார்த்து எடுத்து வெட்டி தருவாரு ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம். இவர்கிட்ட வந்து மாமா கான்டாக்ட் பண்ணுங்க, வந்து இன்னைக்கு குவாலிட்டியாவே வேலையில் செஞ்சுக்கலுங்க. என்ன சரிம்மா? நானும் ஒரு தடவை வருவேன் வாக்கு. இல்லை, நான் வந்தாலும் இங்கே தான் வருவேன், மாமா தேடி தான் வருவேன். அவங்களோட சகல போறோம். யூடியூப். ஓகே, நான் அப்படியே போய் பார்த்துட்டு வரோம். வேற என்ன விஷயம் வந்து நான் வாரேன் நடுவில். வாரேன் மாமா. மாமா, உங்களோட பேர் என்ன? என் பேர் முகமது குலவரிமா. முகமது குலவரி. நல்லா இருக்கு. मोहम्मद कोलवे। पूरा लैंग्वेज मालूम है, मेरा लैंग्वेज बोल के। आपका हिंदी मालूम है? हिंदी आई नो भाई। बाथरूम किधर है भाई? बाथरूम नहीं है भाई, पेशाब आ रहा है। अभी समुद्र में जाके अंदर वेट पर दे रही हूं। पेशाब करके हमाम नहीं है। अभी समुद्र में जाएगा, पेशाब करके लवड़ा क्लीन करेगा। हां, बस फिर से वेर लेवल है। सेबर फन।
கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிலோ மீன் தேவை வேண்டியதுன்னா ஒரு பீஸ் ஒன்று கூடியா கொண்டு வந்துச்சுன்னா இவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவில் உங்களுக்கு பொதியான அவங்க கொட்டி வெட்டி தருவாங்க. இது கிளவால் மீன். கிளவால் மீன் இது நீங்கள் வெட்ட மாட்டீங்களா? நாங்கள் வெட்டுறோம். வெட்ட தானே? நாங்கள் வெட்டுறதா இப்போ அவங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ கூடிய அப்படி கொஞ்சமாக தேவைப்பட்டாங்க 1 கிலோ அப்படி வெட்டி தருவாங்க. ஓ அந்த கருவாடு விற்காங்க. இப்போ கிலோ 3000 சொல்லுங்க. உங்களுக்கு 3000 கருவாடு உங்களுக்கு ஒரு 1000 கருவாடு தேவைப்படும். 1000 கருவாடு தேவைப்படும். அந்த கருவாடு தூக்கி வைப்பாங்க, வச்சு போட்டு ப்ரெஸ் அடிப்பாங்க. 3000 ரூபாய்க்கு வெளியே அடிச்சு போட்டு அந்த தூக்கி கருவாடு வச்சு போட்டு உங்களுக்கு 1500 ரூபாய்க்கு 1300 ரூபாய்க்கு கிராம் கணக்கு தருவாங்க. கிலோ 3000 கொடுத்து எல்லாராலையும் வாங்க மேல கோழி தொழில் செய்யறவங்க இருப்பாங்க. பஸ் எல்லாம் நம்ம தெரியும். ஒரு மீனை வண்டிக்கு வருவாங்க. வண்டிக்கு வந்து ஒன்றுக்குள்ள 4 பேர் சேர்ந்து அப்படி அரை கிலோ தேவை, அரை கிலோ கொடுப்போம். தனி எண்ணெய் வாங்கல 10 கிலோ மீன் தனியா வாங்கி போய் சாப்பிடவே மேல போட்டு 4 பேரை செட் பண்ணி வாங்க. இப்ப 4 பேரை செட் பண்ணி வாங்கணும். 4 பேரை செட் பண்ணி வாங்கக்குள்ள அந்த மீனை நான் செய்வேன்னா நான் வெட்டி 4 பங்கு பிடிச்சி தரோம். நீங்க தராசில கொண்டு வைத்தாலும் சரியா இருக்கு. அனுபவம் தான். எத்தனை வருஷம் அனுபவம் அவங்களுக்கு? 10 வருஷம் மீன் வெற்று இது என்ன? சரி மாமா, வேற என்ன விஷயம் இருக்கு பாக்குது? நான் அப்படி போயிட்டு வரேன் மாமா, வந்து வரேன் மாடுதில்ல சீரியஸா சேமே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. நினைக்கல இந்த அளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வேற லெவலில் இருக்குங்க ப்ளீஸ். ஆர்மியில் போகிற கிளவால் வந்துட்டு ஒரு கிலோ வந்து 1100 அந்த கிளவால் மீன். இது வந்துட்டு தலைப்பத்து மீன். அம்மா எனக்கு தலைப்பத்து மீன் தெரியுமே, வாங்கி வாங்கி ஆக்கி தருவீங்க. நான் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் காண்றது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட் தலைப்பத்து மீன். காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாமா மீன் ஒன்று வெட்ட போகிறாரு. இதை இப்போ கேப்சர் பண்ணுவோம் நாங்கள். சரி ப்ரோ, இல்லை இந்த கொஷின் ஓகே எனக்கு. காய்ஸ் ஒரே எட்டு காய்ஸ் தலையால சரி அந்த மீன். நீ வடக்குல இந்த கணக்கை கெடுக்க வேண்டாம். நான் 4 கிலோ குடும்பது நீ கெடுக்க வேண்டாம். எவ்வளோ இந்த முறை காசு கேட்டுக்க அது ஒவ்வொரு மீன் வந்து ஒவ்வொரு சிஸ்டம் ஏற்றுவாங்க. இது என்ன மீன் ப்ரோ? இது அரக்குலா. அரக்குலா, ஓகே. அரக்குலான்னு சொல்ற மீன் ஒன்று தானே இது? நல்ல டேஸ்டான மீன். பொரியலுக்குலாம் நல்ல டெவலப் பண்ணி ஸ்பேசியா போட்டு செய்யறது. டெவலப்லாம் செமையா இருக்கும் அரக்குலா மீன் வந்துட்டு. காய்ஸ் வீடியோ கொஞ்சம் லாங்காக போனது நினைக்க வேணாம், எல்லோரும் அப்செட்டாக வேணாம். ஏன்னு சொன்னால் இந்த ஃபுல் மீன் ஒன்று வெட்டுறது வந்துட்டு இப்போ கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம நீட்டாக வெட்டுறான் பாருங்க. இந்த மாமா தான் வெட்டுறதை வந்து வெட்டி எல்லா பிளேட்லையும் செப்பரேட் பண்ணி போடுறாங்க பார்ட்ஸ் எல்லாம். அதான் வெட்ட வெட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பிரிக்கிறேன் பாருங்க ஒரு பிளேட்லையும். நான் பார்த்துட்டு இருந்தேன் வந்துட்டு என்னன்னு தெரியாமல், ஆனால் அவன் சொல்ல வந்துட்டு சரியாக பிரிப்பாரான். கிலோலாம் சரியா வருமா பிரிச்சாருன்னு சொன்னா திராசு தேவையில்லை. அது சரி, தராசெல்லாம் நிற்கவே மாட்டாங்களாம், வெட்டி போட்டால் சரியா இருக்குமா? பாகத்திலையும் அந்த துண்டு சமனாக வரும். ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு பாகத்திலையும் சமனாக வரும். அந்த வெயிட் எல்லாம் பௌத்து பாடுண்டா பௌத்து பாட்டில் ஒரு துண்டு சரியா இருக்கும். மற்றது
ஏனே மற்ற நடுத்தர் ரெண்டா தேர்ல துண்டு வரும் அப்போ எல்லாம் சமனா இருக்கு யாருக்கும் இந்த நிறுத்து பார்த்தா நல்ல துண்டு கேட்ட நிறுத்து பார்த்தா ஒரு 50 கிராம் அப்படி தான் வித்தியாசப்படும் அதிகமாக சரியா இருக்கு எல்லா அனுபவம் அவங்களோட சார் ஓகே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க ஓகே மாமசல்லாம் வந்து இதையும் காட்டட்டும் அப்படின்னு சொல்லி மாமசம் சொல்கிற வந்து இறால் மீன் அதெல்லாம் கணக்கா ஓகே கைஸ் இந்த கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறேன் ஹாப்பியாகவே இருக்குது மார்னிங் எழும்பி இப்படி வந்து ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல ஓ அதை விட எங்களோட பிரதர் வந்து நல்ல சப்போர்ட் வந்து கூப்பிட்டு வந்து எங்களுக்கு காட்டினார் சில இடங்கள்ல நல்லா விருப்பம் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க வந்துட்டு ஃபுல்லாகவே எங்களுக்கு ஏழுமான மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணினோம் அதில் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இருக்கிற மக்கள் அதே போல் எங்களோட பிரதர் வந்து சப்போர்ட் பண்ணார் இப்போ அடுத்தது இன்னொன்று நான் பிளான் பண்ணிட்டு வந்தேன் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா கரவாலை இருக்கிறது கிடைக்கல கடல் ஓரமால கரவாலை கிடைக்கல அங்கே ஏரோ சைடில் இருக்குது பார்க்கலாம் அங்கெல்லாம் இருக்குது ஏறாவில் எவருக்கு பார்க்க கிடைக்கும் வேணும் இதாட்டு பார்க்க கிடைக்காது கல்முனை மீன் மார்க்கெட்டுக்கு வந்தால் நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க நல்ல பரபரப்பாக இருக்குது நல்ல நிறைய வித்தியாசமான மீன்கள் எல்லாம் பார்க்கலாம் அது நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த எவ்வளோ சொல்கிற அந்த அன்பாக வந்து சொல்லி தராங்க இறக்கமாக வந்து ஒவ்வொன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த ஒரு மாதிரி இதாக்காமல் அதாவது ஒரு நல்ல விஷயம் உண்டு ஓகே வீடியோ பார்த்துருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன சரி இந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாமல் அதாவது மறைமுக மெசேஜ் தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் போடுவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஓகே கைஸ் பாய்